ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ரெசிபி கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல முட்டை சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு முட்டை சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அடுப்புல ஒரு வானல் வச்சுட்டு ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். இப்போ ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. அதுல 2 கிராம்பு, ஒரு பட்டை சேர்த்துக்கலாம். கடுகு, சோம்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்ப 2 பெரிய வெங்காயத்தை ரொம்ப பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன். இதுல சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். கறிவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாவை பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் 3/4 பாகம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அது கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சால்ட் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன். கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நான் முட்டை சாதம் செய்யறதுக்கு 4 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ 4 முட்டையை உடைச்சி இதுல சேர்த்துக்கலாம். இப்போ 4 முட்டையை உடைச்சி சேர்த்தாச்சு. இப்போ இதை உடனே கிண்டி விடக்கூடாது. கொஞ்சம் வேகட்டும்ட்டு அதுக்கப்புறமா நம்ம கிண்டி விட்டுக்கலாம். இந்த எல்லோ முட்டையை மட்டும் கொஞ்சம் உடைச்சி விட்டுக்கலாம். இப்போ முட்டை நல்லா பாதி அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ இதை உடைச்சி கிண்டி விட்டுக்கலாம். இப்போ முட்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ வெங்காயம், முட்டை ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதுல சாதத்தை சேர்த்துக்கலாம். நான் 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாதம் வடிச்சு ஆற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதுல சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம சாதத்துக்கு தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம வெங்காயத்துக்கு சால்ட் கொஞ்சம் சேர்த்துருக்கோம். இப்போ சாதத்துக்கு கொஞ்சமா சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். இப்போ சாதத்துக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை, நெய் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். இப்போ சாதம் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான முட்டை சாதம் ரெடி ஆயிடுச்சு.
இந்த மாதிரி நீங்களும் வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.